முருகா. ஆயிரத்தி 850 படிக்கட்டுகள் ஏறி முருகனை தரிசிக்க ஓதிமலை உச்சிக்கு வந்துட்டேன். முருகனை பார்த்து தரிசனம் பண்ணியாச்சு. இந்த ஓதிமலைக்கு வரணும்னா கோயம்புத்தூர்லேருந்து அன்னூர் வந்து அன்னூர்லேருந்து 10 கிலோமீட்டர் ஓதிமலை. இந்த ஓதிமலை முருகனை பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு இருக்கிறேன். இந்த கோயிலுக்கு வந்ததில் எல்லாரும் சொன்னதில் இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, வாரத்தில் 2 நாள் மட்டும்தான் கோயில் திறந்துருக்கும், திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். அப்போ மாதத்தில் 8 நாள் தான் கோயில் திறந்துருக்கும். அதுபோக பௌர்ணமி, அமாவாசை, தை மாதம் மொதல் 3 நாள் அப்படின்னு ஒரு சில டேட்டெல்லாம் கீழே குறித்து வச்சுருக்கிறாங்க. நம்ம படிக்கட்டில் ஏறும்போதே செவுத்தில் அறிவிப்பு பலகை அப்படின்னு சொல்லி நல்ல பெரிய இடத்துல எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி தெளிவாக வச்சுருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அன்னன்னைக்கு வந்தால் போதும், எல்லா நாள் வந்து இங்கே ஏமாந்து போகாதீங்க. மேலே முருகனை பார்த்தேன். கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ணல கேமராவை. கோயிலை சுற்றி எடுத்தேன். நல்லா மலை உச்சியில் இருக்குது கோயில். முருகன் சாமி வெள்ளை கலரில் 6 முகத்தை கொண்டு அழகாக காட்சி அளிக்கிறாரு. நான் தரிசிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ டைம் 2:30 ஆகுது. 12 மணி உச்சின்னு கீழே பலகையில் போட்டிருந்தாங்க, அறிவு பலகையில். அதை பார்த்துட்டு வந்தேன். இப்போ நான் உட்காந்துக்கிற மணிமண்டபத்தோட சிறப்பு சொன்னாங்க எல்லாரும். நான் உட்காந்துக்கிற மணிமண்டபத்துக்குமே கீழே இருக்கிற மணிமண்டபத்துக்கு 100 படிக்கட்டு. அதே மாதிரி நான் இங்கே உட்காந்துக்கிற மணிமண்டபத்துக்குமே அடுத்த மணிமண்டபத்துக்குமே 100 படிக்கட்டுகள். ஒரு மணிமண்டபத்திலேருந்து இன்னொரு மணிமண்டபத்துக்கு 100 படிக்கட்டு எண்ணி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் ஏற முடியாதவங்க முருகனை தரிசிக்கணும் அப்படின்னு வர்றவங்களுக்கு ஒவ்வொரு 100 படிக்கட்டுக்கும் நடுவில் இந்த மாதிரி மணிமண்டபத்தை வச்சு ஓய்வெடுத்து வர்றதுக்காக கட்டி வச்சுருக்கிறாங்க. அதுபோக இந்த 1858 படிக்கட்டு அப்படிங்கிறது ஆசியாவிலேயே அதிக படிக்கட்டு கொண்ட கோயில். அது நம்ம இந்த அழகு வாய்ந்த முருகன் கோவில். இந்த கோயிலேருந்து நம்ம வடக்கு சைடு பார்க்கும்போது பவானி டேம் தெரியுது. ஊட்டியிலிருந்து வடக்கு சைடு, தெற்கு சைடு கோயம்புத்தூர். இந்த கோயிலோட கிழக்கு பகுதி ஈரோடு, சத்தியமங்கலம். இந்த கோயிலோட மேற்கு பகுதி ஊட்டி, மேட்டுப்பாளையம் அப்படி இருக்குது. இதோட உச்சியிலேருந்து நான் அவங்க வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கோயம்புத்தூர்னா கிராமம்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வீடுகள்லாம் கம்மியாக இருந்தாலும் தோட்டம் தரவு எவ்வளோ அருமையாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. நம்ம முருகனை பார்த்துட்டு இந்த கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்த்துட்டு போனாலே மனசுக்கு எவ்வளோ நிம்மதியாக அமைதியாக இருக்குது. இப்போ நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு முன்னாடி நிறைய பேர் போயிருக்கிறாங்க, நிறைய பேர் கீழே இறங்கிட்டாங்க. இந்த டைமில் இங்கே யாரும் இல்லை. அதனால நான் இந்த வீடியோ போட்டேன். எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த திங்கள், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை இந்த நாட்களில் மட்டும்தான் இந்த கோயில் திறந்துருக்கும். மற்ற நாளெலாம் வராதிங்க. கோயில் நட பூட்டியிருப்பாங்க. படிக்கட்டு ஏறதுக்கு முன்னாடி விநாயகர் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் கேட்டு பூட்டு போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாங்கள் வந்திருக்கிறோம், புரட்டாசி மாதம். அடிவாரத்தில் படிக்கட்டு ஏறதுக்கு முன்னாடி விநாயகர் கோயில் இருக்குது. அதுக்கு பின்னாடி தான் படிக்கட்டு ஆரம்பிக்குது. இந்த அறிவிப்பு பலகையில் இருக்கிற நாள் மட்டும்தான் இது ஓப்பனில் இருக்கும். மற்ற நாளெல்லாம் இதை பூட்டி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி ஓப்பனில் இருக்குது. 1850 படிக்கட்டுங்கிறது ஆஸ்திரேலியாவிலேயே இதுதான் அதிகம். நம்ம மேலே போய் பார்ப்போம். கோயில் மலை மேலே சுற்றியும் பச்சை பசேர்னு அழகாக இருக்குது.
இது முதல் மணிமண்டபம். அதில் ஒரு விநாயகர் சிலையோடு ஆரம்பிக்குது. இங்கே இந்த குச்சிகள்லாம் ஏன் வச்சுருக்கிறாங்கன்னா, மேலே ஏற முடியாதவங்க இந்த ஊனி மேலே ஏறுறதுக்கும் கீழே இறங்குறதுக்கும் ஊனி கீழே இறங்குறதுக்காகும். அது போக மேலே கோயிலில் குரங்குகள் இருக்குது. அந்த குரங்குகிட்டது நம்ம பாதுகாப்பதற்காகவும் இது பயன்படுது. அதற்காக நிறைய குச்சிகள் வச்சுருக்குறாங்க. இந்த படிக்கட்டெல்லாம் கொஞ்சம் செங்குத்தாக இருக்குது. நான் இப்போ 3வது மணிமண்டபத்தில் இருந்து உங்களுக்கு அந்த இயற்கை காட்சியை காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம 4வது மணிமண்டபத்தில் இருக்கிறோம். இங்கிருந்து இந்த முருக கடவுளோட மலையை இயற்கை காட்சியை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 5வது மணிமண்டபத்தில் நிற்கிறோம். இங்கிருந்து இயற்கை அழகு. இப்போ 6வது மணிமண்டபத்தில் இருக்கிறோம். இங்கிருந்து இயற்கை அழகு. இப்போ 7வது மணிமண்டபத்தில் இருக்கிறோம். இங்கிருந்து இயற்கை அழகு. இப்போ 8வது மணிமண்டபத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கிருந்து இயற்கை அழகு. ஒன்பதாவது மணிமண்டபத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கிருந்து இயற்கை அழகு. பத்தாவது மணிமண்டபத்தில் இருக்கிறோம். இந்த மணிமண்டபத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. இந்த முருகனை தரிசிக்க மேலே வரவங்க பாதிலே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறக்காக ஒவ்வொரு மணிமண்டபத்திலிருந்து இன்னொரு மணிமண்டபம் கீழே தெரியுது. அதே மாதிரி மேலே இருக்கிற மணிமண்டபம் தெரியும். நான் இருக்கிற மணிமண்டபத்திலேருந்து கீழே ஒரு மணிமண்டபம் தெரியுது பாருங்க. மேலே ஒரு மணிமண்டபம் தெரியும். இதே மாதிரி ஒவ்வொரு மணிமண்டபமும் 2 புறமும் இருக்கிற மணிமண்டபம் தெரியுற மாதிரி கட்டியிருப்பாங்க. ஏன்னா முருகனை தரிசிக்க மேலே வரவங்க உட்காந்து ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிறக்காக. பத்தாவது மணிமண்டபத்துக்கு அப்புறம் வெள்ளை விநாயகர். வெள்ளை விநாயகர் கோயில் மேலே வச்சுக்கிறாங்க. இது 10வது மணிமண்டபத்திலேருந்து நம்ம மேலே வந்த பாதை. இதில் வந்தோம்னா வெள்ளை விநாயகர். இந்த இடத்துல இருந்து இயற்கை அழகை நம்ம பார்க்கும்போது அந்த மலை அடிவாரத்தில்
பவானி டேமுக்கு போகிற தண்ணி தெரியுது. அதோட கிழக்கு பகுதியில் அற்புதமான இயற்கை காட்சி. இப்போ நம்ம 11வது மணிமண்டபத்தில் இருக்கிறோம். இங்கிருந்து இயற்கை அழகு. இந்த 11வது மணிமண்டபத்தில் செல்போன் புகைப்படம் தடை செய்யப்பட்டிருப்பதையும் போட்டுக்கிறாங்க. 12வது மணிமண்டபத்தில் சுயம்பு லிங்கேஸ்வரர். பதிமூணாவது மணிமண்டபத்தில் இருக்கிறோம். இங்கிருந்தே இயற்கை அழகு. இப்போ 14வது மணிமண்டபத்தில் இருக்கிறோம். அதோட இயற்கை அழகு. இந்த பக்கமே இருந்து காட்டுங்க. பதினஞ்சாவது மணிமண்டபத்துக்கு வந்தாச்சு. இங்கிருந்து அதோட இயற்கை அழகு. இங்கிருந்து பார்க்கும்போது பவானி டேமுக்கு போகிற தண்ணி மலை அடிவாரத்தில் நல்லா தெளிவாக பச்சை பசேர்னு தெரியுது. மலையிலேருந்து கீழே இறங்குற ஒருத்தர் குரங்கு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி பாதுகாப்புக்காக அவரே அது கொடுத்துட்டு போனார். நீங்களும் வர்றப்ப இதை எடுத்துகிட்டு வாங்க. இன்னும் குரங்குகளை பார்க்கல, பார்த்தா அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். அது 1800 படிக்கட்டு தாண்டி மேலே முருகன் தரிசிக்கு வந்தாச்சு. இப்போ கோயிலுக்குள்ளே போகிறோம். கேமரா அளவுடுமே உங்களுக்கு உள்ளே காட்டுறேன்.
குரங்கு பார்த்தா பிடிச்சிக்கோ. குரங்கு வரா பார்த்து சரி குச்சிக்கு நானே பார்த்துக்கிறேன். எங்க வருது தள்ளிக்க. குரங்கே பார்த்து பத்திரம் அங்கதான் இருக்குது. இங்கதான் இருக்கு. இங்க ஒண்ணு இருக்கு. போதும் பாபா. ஐயோ தாண்ட அதுக்கு சண்டை போட்டு இருந்துச்சு அந்த குழந்தை. வாங்க இந்த 1850 படிக்கட்டுகள் ஏறி முருகனை தரிசிக்க ஓதிமலை உச்சிக்கு வந்துட்டேன். முருகனை பார்த்து தரிசனம் பண்ணியாச்சு. இந்த ஓதிமலைக்கு வரணும்னா கோயம்புத்தூர்லேருந்து அன்னூர் வந்து அன்னூர்லேருந்து 10 கிலோமீட்டர் ஓதிமலை.